என் அன்பு பிள்ளையே, கடவுள் சோதிக்கும்போது இத்தகைய நிலைக்கு கொண்டு வருவார் என்று ஆறுதல் அடை. எந்த வேலையை செய்தாலும் கடவுள் சேவையாக செய்கிறோம் என்ற அர்ப்பணிப்பு எண்ணத்தில் செய்தால் அந்த வேலை திருப்திகரமாக இருக்கும். கடவுள் உன்னருகில் இருப்பதாக நம்பினால் உன் வேலையை செய்யும் பொழுது உன்னை கடவுளின் கருவி என்று எண்ணிக்கொள். அப்பொழுது விதிக்கப்பட்டது எந்த வேலையானாலும் அதில் உண்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் பலனில் பற்று வைக்காமலும் உன்னால் செயல்பட முடியும். இவ்வாறே உன் தொழில் நட்டமடையும் போதும் கடவுளின் அனுமதியோடு கிரகங்கள் சோதிப்பதால் கடன் தொல்லை முதல் கஷ்டம் வரை ஏற்பட்டிருக்கிறது. சிந்தனையில் விபரீத உணர்வுகள் தோன்றி மனம் கட்டுக்கடங்காத தொல்லைகளால் அவதிப்படுகிறேன் என்று உணர்ந்து மனதுக்கு கடிவாளம் போடு. எதை செய்தால் சரியாகலாம் என்று யோசித்து கண்ட இடங்களுக்கு சென்று பரிகாரம் தேடாமல் மனதை கட்டுப்படுத்தி என்னை நோக்கி பிரார்த்தனை செய்தால் எல்லாம் சரியாகும் என்பதை புரிந்து கொள். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே. நகக்கண்ணில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல் இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை குத்தப்படுகின்ற நிலையில் வலி கூடுதலாகும். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைப்பீர்கள். பயப்படாதீர். என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன், காப்பாற்றுவேன். உனக்கு ஒரு சின்ன உபாயத்தை சொல்லித் தருகிறேன். சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் எந்த துறையிலும் ஒருவர் பெருமை அடைய முடியாது. பிரச்சனைகளின் போது பின் வாங்கினால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடும். அதன் பிறகு ஏதோ காலத்தை ஓட்ட வேண்டிய நிலை உண்டாகுமே தவிர வாழ்வில் முன்னேற்றமோ புதிய நிலையோ உண்டாகாது. உண்மையிலேயே முன்னேற வேண்டும், சங்கடமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கொள். எதிர்ப்புகளை சமாளிக்காமல் லட்சியத்தை அடைய முடியாது. இந்த கட்டத்தில் வருந்துவதை வாடிக்கையாக வைத்திராமல் உனது குருவாகிய என்னையும் எனது திருவாக்கையும் நம்பி துணிந்து நில். கடந்த கால நினைவுகளை மீண்டும் மனதிற்குள் கொண்டு வராதே. தப்பு செய்துவிட்டேன், ஏமாந்து விட்டேன், இதை அப்படி செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், இப்படி செய்திருந்தால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்றெல்லாம் தேவையற்ற சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு நடக்கப் போவதை பற்றி சிந்தனை செய். உழைப்பை உண்மையான முயற்சியுடன் தொடங்கு. பலன் தர நான் பக்கத்திலேயே இருக்கிறேன். எப்போதெல்லாம் கவலை உனது இதயத்தை அழுத்துகிறதோ அப்போதெல்லாம் என் நாமாவை உச்சரித்து ஜபம் செய். இந்த நிலையை தொடர்ந்தால் உனது இதயத்திற்கு நான் பேசுவதை உன்னால் கேட்க முடியும். உனக்கு சரியான பாதையை நான் காட்டுவதை அறிந்து கொள்ள முடியும். வெளியிலிருந்து வரும் மன தூண்டல், உள்ளிருந்து எழும் மன தூண்டல் ஆகியவற்றிலிருந்து நீ தப்பித்து கொள்ள முடியும். என்னிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நாம ஜபம் செய்தால் மட்டும் போதாது. உனக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையின் போதும் அறிக்கையாக உனது வாயினால் சொல். கேட்க வேண்டும், அப்பொழுது கேட்பது கிடைக்கும். கேட்பது என்பது எனது வாயிற்கதவை தேவைக்காக தட்டுவது. எதை வேண்டி தீவிரமாக கேட்கிறாயோ அதை தருவதற்கு உன் ஆழ் மனதில் அதை பதிய வைக்கவே தினமும் நான் கேட்க வைக்கிறேன். வெறும் நாம ஜபத்தால் பலன் பெறுகின்ற பலர் திடீரென கஷ்டத்திற்கு ஆளாகி தலைமுறை தாண்டி அந்த கஷ்டத்திலிருந்து மீளாதவர்களாக இருப்பதை பார்க்கலாம். அப்பா வளமாக வாழ்ந்து திடீரென கடனுக்கு ஆளாகி அதே சோகத்தில் இறந்து போயிருப்பார். எப்படி வாழ்வது என்று தெரியாத குழந்தைகள் கஷ்டத்திற்கு ஆளாகி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுவார்கள். பல கசப்பான அனுபவங்கள், துரத்தல்கள், ஏமாற்றங்கள் என ஏற்பட்டு அவர்கள் தங்கள் கால்களில் நிற்கும் நேரத்தில் இளமை காலத்தில் உலகத்தால் அனுபவிக்கின்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு காணல் நீராகிவிட்டிருக்கும். இத்தகைய நிலையில் அவர்கள் பெரிய அளவில் உழைக்க முடியாது, வேலையில் ஈடுபடவும் முடியாது, கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தேவைக்கேற்ப தினமும் படியளப்பேன். அவர்களை ஆன்மீக வழியில் நடத்தி செல்வேன். உனக்கு இப்படி ஒரு நிலை போதுமா, அல்லது உலகத்தில் வளமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொள். வளமாக வாழ விரும்பினால் நாம ஜபத்தினால் வரும் நலனை மட்டும் போதும் என்றிருக்காதே. நாம ஜபம் செய்தபடி நிறைவடைவது எல்லோருக்கும் சாத்தியம் என்றால் உலகம் முழுவதும் செயல்படாது. கர்மத்தை நிறைவேற்ற இதை ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தும். எனவேதான் லௌகீக சம்பத்துக்களை அளித்து அதன் வழியே ஆன்மீகத்திற்குள் பக்தர்களை வழிநடத்தும் முறையை உருவாக்கி வைத்துள்ளேன். இது கர்ம உலகம். மனிதர்கள் எடுத்திருப்பது கர்ம தேகம். தேகம் எடுத்த நோக்கம் நிறைவேற அவர்கள் நிறைய விஷயங்களில் ஈடுபாடு காட்டியாக வேண்டும். கர்மத்தை நிறைவேற்ற தேகம் தரப்பட்டிருப்பதால்
இது இருக்கும் வரை உழைக்க வேண்டும். ஒருவர் மாடு மனை மக்கள் என்று ஓடுவது எல்லாம் தேகாபிமானத்திலே. சொத்து சேர்க்கவும் அபகரிக்க நினைப்பதும் ஆடம்பர வாழ்வதும் தேகாபிமானத்தினாலே. இந்த உலகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்தின் பின்னாலும் தேகாபிமானம் உள்ளது. மரங்கள் கூட தனக்கு உணவை தேடி வேரை ஆழமாகவும் சூரிய ஒளியில் வைட்டமின் சத்தை பெற வளைந்து கொடுத்தேனும் வெளிச்சத்தை சம்பாதிக்கிறது. இந்த உலகம் தேகாபிமானம் என்ற அச்சினை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது. இதை இயக்கவே இந்த உடம்பு தரப்பட்டுள்ளது. இது இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. இது என்னால் ஏற்படுத்தப்பட்ட அடிப்படை விருப்பம். என்னுடைய பக்தருக்கு இந்த தேகாபிமானம் என்ற ஒன்றை மனத்திலிருந்து நீக்கிவிட்டு தேகத்தை காக்கவும் இறை சேவை செய்யவுமே கர்மத்தை நிறைவேற்ற பணிக்கின்றேன். ஆகவேதான் வேலை செய்ய மனம் ஓடவே மாட்டேன் என்கிறது. வேலையில் நீடிக்க முடியவில்லை, கிடைத்த வேலையும் கஷ்டமாக உள்ளது என்றெல்லாம் புலம்புவோர் மீது அதிக கவனம் செலுத்தி அவர்களை வேலை செய்ய தூண்டுகிறேன். இந்த வேலையை உனது வேலையாக, உனக்கு தரப்பட்ட வேலையாக நினைத்து செயல்பட்டால் உன்னால் சரியாக செயல்பட முடியாது. எனவே இதை என் வேலையாக கருதி ஈடுபாடு காட்டு. இப்படி செய்தால் வேலையில் தாமாகவே ஈடுபாடு உண்மையாக வரும். எனது கருணை மற்றும் ஆசீர்வாதத்தால் வெற்றிகரமாக நடப்பாய். உனக்காக அல்ல, பிறருக்காக வாழ்வதற்காகவும் நீ உன்னுடைய சோள ரொட்டிக்கு வழி செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரத்தையோடு வேலையில் கவனம் செலுத்து, அல்லது புதிய வேலையை தேடு. இதோ உனக்கு புதியதொரு வேலையை தருகிறேன். கர்மத்தில் ஈடுபடும் சிலர், எனக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் கஷ்டம் அனுபவிக்கின்றேன், எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள் என கேட்கிறார்கள். இந்த தேகம் கர்ம தேகம் நல்லது கெட்டதை நுகர்வதற்காகவே வந்துள்ளது. எதை அனுபவித்து புல்லரிக்கிறதோ அதனால் வருகின்ற பாதிப்பையும் நிச்சயம் இந்த தேகம் அனுபவிக்க வேண்டும். பெறுதல் இழத்தல் என்ற இரட்டை சுழல்கள் விதிப்படியே அமைகின்றன. இவற்றை எதிர்கொள்ள வேண்டியது மனிதனின் கடமை. வந்ததை வந்தபடி ஏற்றுக்கொள்வதும் இழந்த பிறகு வருந்தாமல் இருப்பதும் தான் பக்தனின் உண்மையான நிலை. கர்ம வினைகளுக்கு ஏற்பவே நன்மை தீமைகள் வருகின்றன என்பது உண்மையானாலும் என் பக்தர்களின் கர்ம வினைகள் என்னால் அழிக்கப்படுகின்றன. கர்ம தேகத்தினால் வரும் கேடுகளை எனது பக்தர்கள் அடையக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு போதுமானதை மட்டும் தருகிறேன். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வீணாவதை விட என்னுடைய அருளை பெற்று ஈடுபடும் வேளையில் முழுமையாக செயல்படுவதே சிறப்பாக வாழ்வதற்கான வழி. இந்த வழியில் செல், பலனை தர நான் சற்று தூரத்தில் தான் நிற்கிறேன். உன்னுடைய வேலையை நான் காப்பாற்றி தருகிறேன். அதை தக்க வைத்துக்கொள். உனது தொழில் இன்று முதல் வளர்ச்சி அடையும். இதை தக்க வைத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய். ஓம் சாந்தி.